இறைவனுக்கு நன்றி. நீ பேசும் நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைக்கு தம்பி PRO யுவராஜ் ஜெயம் ரவி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னதும் பெரும் உற்சாகத்தோடு கிளம்பி சென்றேன். அந்த உற்சாகம் குறையாமல் தான் திரும்பி வந்தேன். அது மட்டுமல்ல, துள்ளலான அந்த இளைஞர் சாக்லேட் பாய் ஜெயம் ரவியுடைய அந்த பேச்சில், அந்த நேர்காணலில் மிகவும் நேர்த்தியான, யாரையும் ஹட் பண்ணாத நேர்மையான வார்த்தைகள் வந்து விழுந்தது. அவரிடம் பேசும்போது யாரையும் காயப்படுத்தாமல் பேசக்கூடிய சுபாவம் கொண்டவர் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். நேற்றைக்கும் அவர் பேசும்போது அப்படிதான், யாரையும் காயப்படுத்தாமல் மிக அமைதியாக அழகாக பேசினார். ஆனாலும் கூட அந்த துள்ளல் நிறைந்த அந்த அவருடைய முகத்தில் சற்று லேசான சோகமும் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்பது அவருடைய மனம் பட்ட காயம் ஏற்படுத்தியவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் அதை பற்றி பேசுவதை அப்பால் வைத்துக் கொள்வோம். அவர் முதலில் என்னிடம் பேசியது அடுத்த படத்தை பற்றி தான். அவருடைய 30வது படமாக பிரதர் என்ற படம் உருவாகிறது. ஏறக்குறைய உருவாகி முடிந்துவிட்டது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் பிரதர் படத்தை பற்றிய நேர்காணல் தான் இது. அப்போது அவர் பேசும்போது உற்சாகத்தோடு தான் அந்த படத்தை குறித்து பேசும்போது சொன்னார், ராஜேஷ் தான் இந்த படத்திற்கு கதை, வசனம், இயக்கம் எல்லாம். பெரும்பாலும் ராஜேஷுடைய படங்கள் என்றாலே காமெடி நிறைந்த படங்களாக இருக்குமே என்று கேட்டபோது, ஆமாம், நானும் அப்படிதான் நினைத்தேன். இருந்தாலும் கூட இந்த படத்தில் காமெடி அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் காமெடி இருக்கட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இது ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். அப்படிதான் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் சொன்னேன். அவரும் யோசித்து ஒரு நல்ல நாட்டை சொன்னார். அந்த கதை அதுதான், இது ஒரு நல்ல கதையாக அமைந்திருக்கின்றது. என்றால் தாய் பாசத்தை பற்றி பேசும்போது என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய வரும். தாயை காத்த தனியன், தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம் என்று தாயை மதிக்கின்ற படங்கள், எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய வரும். அதே பாணியில்தான் தாயை மதிக்கக்கூடிய, தாய் பாசத்தையும் தாய் மகனுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள அந்த தொப்புள் பிடி உறவை, அன்பை சொல்லும் படமாக சன் ஆஃப் மகாலட்சுமி அண்ணன் ராஜா இயக்கியிருந்தார். நான் நடித்தேன். அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதே போல இந்த படத்திலும் அண்ணன் தங்கை கதைகள் நிறைய உண்டு. அதற்கு உதாரணமாக எம்ஜிஆர் நடித்த என் தங்கை என்று ஒரு பழைய படம், அப்புறம் சிவாஜி நடித்த அண்ணன் ஒரு கோயில், அதே போல பாசமலர், இதெல்லாமே அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லுகின்ற படமாக அமைந்தது. ஆனால் எனக்கு இந்த கதை வேறொரு கோணத்தில் அக்கா தம்பி பாசத்தை சொல்லுகின்ற படமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு பொது ஜானராக இருக்கிறது. அக்கா தங்கை பாசம், கூடவே மாமா, அதை சுற்றி இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே குடும்பத்தை சுற்றி நடக்கின்ற ஒரு கதையாக, அழுத்தமான, மிக அழகான, அதே சமயத்தில் காதலும் கலந்த ஒரு கதை இது. அதை மிக அழகாக உருவாக்கியிருக்கின்றார் ராஜேஷ் என்றார் ரவி. சரி, ராஜேஷுடைய படம் என்றாலே கோட்ரு சொல்லுமாம என்பார். அப்புறம் ஒரு சாராயம், ஒரு சரக்குங்கிறது வரும். அதை தாண்டி ஒரு ராஜேஷுடைய ஹீரோ கூட எப்பவும் ஒரு துணை, அவருடைய நண்பர் அப்படின்ற கதாபாத்திரம் கொண்டே இருக்குமே. இதில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கதாபாத்திரம் இருக்கா என்று கேட்டபோது, அந்த மாதிரி அவருடைய படங்களில் வரும். இதில் VTK கணேஷ் வர்றாரு. VTK கணேஷ் வர்றாரு. ஆனால் அவருடைய நண்பராக எனக்கு வரல. அவர் வேற ஒரு ஜானலில் வருவார். அவர் அந்த கோட்டர் உட்பட எல்லா விஷயங்களும் அவர் பேசுகிறாரு. கலாட்டாவாக நிறைய காமெடி, கலாட்டா நிறைய, அவருடைய பாடல் ஒன்று பாடி, அவருடைய சுந்தர குரலில் பாடல் பாடி எல்லோரையும் கலகலக்க வச்சிருப்பார் அந்த ஒரு பாடல். அதை காமெடி நிறைய அவர் சைட்லேருந்து நிறைய வந்திருக்கு. அது ஒரு சைடில் அவருடைய கலகலப்பான ஒரு காட்சியாக வந்திருக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒரு சன் ஆஃப் மகாலட்சுமியில் எனக்கு அம்மாவாக நதியா அம்மா நடித்தது போல இதில் எனக்கு அக்காவாக பூமிகா நடிக்கிறாங்க. விஜய்க்கு ஜோடியாக நடித்த பூமிகா தான் எனக்கு அக்காவாக நடிக்கிறாங்க. அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அக்கா தம்பி பாசம்
எப்படி இருக்குங்கிறது சொல்கிறதா இருக்கும். என்னுடைய நிஜ அக்கா ரோஜா அவங்க கூட நான் சண்டை போட்டது, அவங்க தலைமுடியை பிடிச்சது, அவங்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா தம்பிக்குள்ள அந்த பாசம் எல்லாமே இதில் வந்து மறுபடியும் எனக்கு நினைக்க வச்சது. ஏன்னா எப்போவுமே கடைக்குட்டிகளுக்கு அக்கா தான் ஒரு மிகப்பெரிய பாசம் தரக்கூடிய இன்னொரு அம்மா மாதிரி இருப்பாங்க. இதில் இதே மாதிரி தான் ஒரு அக்கா ஒரு தம்பி அவர்களை சுற்றி நடக்கின்ற அந்த கதை மிக அழகாக கொண்டு போயிருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இதுக்கு வந்து இசை ஒரு சூப்பரான பாடல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் பட்டையை கிளப்புவார் சில நேரங்களில் பாடல்களில், அதே மாதிரி பட்டையை கிளப்பும் பாடல் போட்டிருக்காரு. இதில் ஒரு பாடலுக்கு ஒரு டான்ஸ் வந்து ஒரு யூத்தாக இருக்கிறவங்க தான் ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. நானும் யூத் தானே. ஒரு பாடலுக்கு நான் நடனம் ஆடும்போது என் பையன் வந்திருந்தான். இந்த பாடல்லாம் ரொம்ப உற்சாகமாக துள்ளலான பாடலாக இருக்குது. இதுக்கெல்லாம் யூத்தாக இருக்கிறவங்க தான் டான்ஸ் போடணும், நீ என்ன யூத்தான்னு எனக்கு கிண்டல் பண்ணான் என் பையன். ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு நான் சொன்னடே, நான் இந்த பாடலுக்கு டான்ஸ் பண்ணுறேன் பாடுறா என்று அவனுக்கு முன்பாக சவால் போட்டது போல படு உற்சாகமாக துள்ளலாக அந்த டான்ஸ் பாடினேன். நானும் பிரியங்கா மோகன் அந்த டான்ஸை பார்த்துட்டு என் மகனை வந்து ஓடி கட்டி பிடிச்சி டாடி சூப்பர் என்று அவன் சொன்னதும் அவனுடைய அந்த பாராட்டு எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. ஏன்னா அப்பாவை தான் மகன் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்குவான். இதில் மகன் வந்து எனக்கு என்னுடைய டான்ஸை வந்து உற்சாகத்தை சொல்லி உற்சாகமாக பேசினது எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. சரி, பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா என்று ஆரம்பித்த போது பேசலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ரொம்ப பர்சனலாக பேச முடியாது, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்கு அதை பற்றி இல்லை. என்னென்னா, நீங்கள் உங்களை காணோம், நாங்கள் தேடிட்டுருக்கோம், அங்கே தேடிட்டுருக்கோம், இங்கே தேடிட்டுருக்கோம், நானும் என் பையனும் தேடிட்டுருக்கோம்னு ஆர்த்தியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லும்போது அவர் சின்னதாக சிரித்து கொண்டு, அது தெரியும், எனக்கு அறிக்கை விட்டாங்க, என் பையனை ஒரு இது பண்ணி சொல்லியிருந்தாங்க, பையனும் அவங்களும் தேடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கை வரும்போது அவங்க விடும்போது நான் இங்கே தான் இருந்தேன், எங்கும் போகல. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவு பண்ண பிறகு தான் நான் வந்து விலகி விடுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து என் முன்னாடி தான் அந்த அறிக்கை விட்டாங்க. நான் இங்கே தானே இருந்தேன். நான் இங்கே இருக்கும்போது நான் எங்கேயோ தேடுறேன், இங்கே அவரை காணலை, பார்க்கல, நான் இங்கே தான் இருக்கேன். அவங்க வந்து அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க, அவங்கள பார்க்கல, தேடுறேன், அவங்க சம்மதிக்கலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இங்கே தான் இருந்தேன். அந்த அறிக்கை சொல்லும்போது நான் இங்கே தான் இருந்தேன், அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேவையில்லாமல் யாரோ ஒரு பெண்ணை இப்படி கலங்கப்படுத்துறதும் அவங்களுடைய சாபத்தை வாங்கிக்கிறதும் சரியில்லை. சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு அந்த பாடல் பாடியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பாடல் பாடும்போது அவங்க கூட வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்காக அந்த ஜீவா அழைத்ததால் அந்த விழாவுக்கு போனேன், வாழ்த்துனேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து எந்த இதுவும் கிடையாது. அவங்க ஒரு பாடகி, நான் ஒரு நடிகர். இன்னொரு விஷயம், நான் வந்து நான் சினிமா நடிகனாக இருக்கேன், பிரபலமாக நடிகனாக இருக்கேன். நான் எங்கே போனாலும் என்னை பற்றி தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி மீடியா வந்து செல்ஃபோனுங்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லார் கையிலையும் இருக்குது. நான் எங்காவது போனால், எந்த காரில் போனாலும், காரில் நான் இங்கு யாரோடு இருந்தேன் என்று உட்பட ஃபோட்டோ எடுத்து உடனே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி ஃபீல்டு. சினிமா ஃபீல்டும் சரி, மக்களுடைய நடமாட்டம் எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் கோவாவில் இருந்தேன், எங்கள் கூட சுற்றிட்டு இருந்தேன், இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறதும், இந்த ரூமில் வந்து நான் சோதனை போட்டேன், அவருக்காக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஏதோ அதை தாண்டி என்னை பழி வாங்கணும், என்னை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாவம் தேவையில்லாத ஒரு பெண்ணை ஒரு பழி போடுவதும் அவங்களுடைய சாபத்துக்குள்ளாகிறதும் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது என்று கொஞ்சம் உருக்கத்தோடு, மற்றவர்கள் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற அக்கறையோடு பேசினார் ஜெயம் ரவி. அதே சமயத்தில் இனி என்னுடைய படங்களுக்கான கதைகள் எப்போதும் நான் தான் கேட்பேன். இடையில் வந்த பல நெருக்கடிகள் இதெல்லாம் கடந்து வந்து இனி என்னுடைய படங்களுக்கான வேலைகளை தொடர்ந்து நடக்கும். விரைவில்
தனி ஒருவன் 2க்கான வேலையும் தொடங்கும். இது எல்லாமே இனி உற்சாகமாக அடுத்தடுத்து படங்கள் வெளியாகும். கோர்ட்டில் இருக்க இந்த வழக்கு ஒரு மாதம் முன்னாடியே நான் போட இருந்தது. நான் விவாகரத்து கேட்டு வழக்கு 1 மாதம் முன்னாடி போட வேண்டியிருந்தது. சரி, தனிப்பட்ட முறையில் 2 குடும்பத்தாரும் பேசி முடிவெடுக்கிறோம் என்று சொன்னதால் அதை அப்படியே நான் நிறுத்தி வைத்திருந்தேன். இப்போதுதான் பேசி முடித்த பிறகு வேண்டாம், நான் விலகிக் கொள்கிறேன், அதுதான் நல்லது என்று சொல்லிய பிறகுதான் இந்த வழக்கை நான் கோர்ட்டில் சமர்ப்பித்தேன், வழக்கு தொடுத்தேன். இனி அவர்கள் இந்த வழக்கு வரும்போது அதில்தான் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை பற்றி நான் இப்போது பேச விரும்பவில்லை, பேசவும் கூடாது. வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் பேசுவது சரியில்லை. எனவே ஏற்கனவே என்னுடன் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த நடிகையோடு என்னை ஒப்பிட்டு என்னோடு தொடர்பு படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். நல்லவேளை அந்த நடிகைக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது, அவர் போய்விட்டார். இப்போது பாடகியை என்னோடு தொடர்பு படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் என்று சொல்லி முடித்தார் ஜெயம் ரவி. அப்போது எனக்கு கண்ணதாசனின் ஒரு பாடல்தான் நினைவுக்கு வந்தது. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்கோ நல்லபடி, உன் மனசை பார்த்துக்கோ நல்லபடி என்ற பாடல்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஜெயம் ரவியின் அடுத்த படத்திற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.